வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் மோஷன் ஆஃப் a body under gravitation acceleration. A body projected vertically upward with initial velocity 10 meter per second from a top of a building. இது ஒரு பில்டிங். டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்வர்டில். பாடி இஸ் ப்ரொஜெக்டட் அப்வர்ட். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ். திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் எ பில்டிங் ஆஃப் 40 மீட்டர். இது வந்து இந்த ஹைட் வந்து 40 மீட்டர் with a velocity of 10 meter per second. 10 meter per second. Find when it will strike back the ground. When it will strike back the ground. இங்கேருந்து பாடியை த்ரோ பண்ணுறதுக்கு நேராக அப்படி போகும், மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இட் வில் பி பேக். ஸோ அப்வர்ட் மோஷனை நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கோம், டவுன்வர்டு மோஷனை நெகட்டிவ்னு வச்சுக்கோம். இங்கே இப்போ டைரெக்ஷன் எடுக்கிறதுனால இது வந்து வெக்டரில் தான் நம்ம போடணும். இப்போ ஏன்னா இங்கேயே இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணது இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா ஏ டு பி, பி டு சி, அதுதான் பாடியோட டிஸ்பிளேஸ்மெண்ட். தூக்கி த்ரோ பண்ண பிறகு ஸ்ட்ரைட்டாக த்ரோ பண்ண பிறகு மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு கீழே வரும். த்ரோ பண்ணுறது 40 மீட்டர் ஹைட் பில்டிங்லேருந்து. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்டன்ஸுக்கு இங்கே கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலர். ஸோ இங்கே நம்ம டைரெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ப்ளஸ் மைனஸ், அப்போடு ப்ளஸ்ஸு டவுன்வர்ட் மைனஸ்ன்னு கொடுக்கறதுனால நம்ம இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வந்து ஏ, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். That is A to C displacement A to B to C, அதுதான் distance traveled. by the body. ஸோ இது வந்து ஸ்கேலர். ஸோ பாடி இங்கேருந்து த்ரோ பண்ண பிறகு இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு டைம் எடுக்குது. இட் டேக்ஸ் டைம் டேக்கன் டு ரீச் கிரவுண்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் is t second. So it means இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே வரதுக்கு t second எடுக்குது. at the same time தான் displacement, body is displaced from here to here at the same time. so எப்படின்னா எக்ஸாம்பிள் தான், சப்போஸ் இப்படி ஒரு பாடி ஒரு பார்ட்டிகல் இப்படி போய் இங்கே வந்து நிற்கிது, ஃபைனல் பாயிண்ட். திஸ் இஸ் ஃபைனல், திஸ் இஸ் இனிஷியல். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல், பட் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். போத் ஆர் அக்கரிங் அட் த டைம் t. இங்கேருந்து இங்கே பாடி டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு சேம் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ எடுக்குதோ, இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, இங்கேயும் போகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ வி வில் டேக் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெக்டர் எடுக்கிறதுனால, பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கிறதுனால வி வில் டேக் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் S is equal to ut ப்ளஸ் half at ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா S என்ன வருது, S is equal to ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் S is equal to AC. AC is nothing but 40, from here to here 40 meter. Since displacement இங்கேருந்து இங்கே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து இங்கே கீழே டவுன்வர்ட் மோஷனாக நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ். எஸ் u is equal to initial velocity of projection. இப்படி தூக்கி எறிகிறோம். upward motion is 10 meter per second, that is plus u. And t never can be negative. T தான் நம்ம கண்டுபிடிக்கணும். T and half A, acceleration. See, acceleration is always like this.
gravitational acceleration, it is always negative because downward. In the situation it is downward. Acceleration will act downward. Downward நம்ம நெகட்டிவ்னு வச்சுருக்கோம். is equal to minus g is equal to minus 10 meter per second square acceleration. வேறு என்ன வரும்? எல்லாம் இருக்குது. S is equal to, so we can find out Sல போட்டோம்னா S is equal to minus 40 is equal to U is equal to 10 into T plus half into A is equal to minus 10 into T square. So we can write minus 40 is equal to 10 T minus 5 T square, or we can say minus 8 divided by 5. 8 is equal to 2T minus T square. இந்த equation நம்ம எப்படி எழுதலாம்? T square இது இங்கே கொண்டு வந்துட்டு minus 2T minus 8 is equal to 0. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா T 4 into plus 4 minus 2 T minus 4 T plus 4 T minus 4 into T plus 2 is equal to 0. Factorization. 4 2 கூட்டினோம்னா மைனஸ் வருது, 4 2 பேருக்குனா minus 8 வருது. ஓகே, ஸோ டைம் டேக்கன் இஸ் equal to 4 செகண்ட் ஆர் minus 2 செகண்ட். மைனஸ் 2 நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா டைம் கேன் நெவர் பி நெகட்டிவ். டைம் நெகட்டிவ் வந்தால் என்ன நெகட்டிவாக டைம் வந்ததுன்னா என்ன வரலாம்? நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். நெகட்டிவ் டைம்னா பின்னாடி போகிறது நாட் பாசிபிள். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தோம், இப்போ பல பிரச்சனைகள் எல்லாருக்கும். உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு ஜாலியாக இருந்தீங்க, இப்போ அது பண்ணணும், இது பண்ணணும், நீட்டை பண்ணணும், ஜேஇ பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஸோ நெகட்டிவ் டைம் இஸ் நாட் possible. So T is equal to 4 seconds. So find the time when it strike back the ground. So it takes 4 seconds to strike the ground. After release, it is from top of building. A player throws ball upward with 30 meters per second. Choose x is equal to 0, t is equal to 0 at the highest point. So player இங்கே ball throw பண்றாப்ல with 30 meter per second as initial velocity and highest point, இது highest point னு வச்சுக்கோங்க. த்ரோ பண்ண பிறகு highest point இது ரீச் பண்ணுவீங்க h max, highest maximum height it can attain. highest point என்ன சொல்றா? x is equal to 0, x is equal to 0 and time is equal to 0 அப்படின்னு சூஸ் பண்ண சொல்கிறேன். It means at highest point x coordinate will be 0, time coordinate will be 0. It means this is xt graph. At the highest point, okay, and the highest point choose x is equal to 0, t is equal to 0 at the highest point. And downward direction to be negative. That is downward motion is negative. Downward direction to be positive. Downward direction positive. It means upward motion. Upward motion will be negative as usual, negative. இது downward positive na upward negative தான் இருக்கும். Of the x axis, direction to be positive direction of the x axis ஓட positive direction, x axis ஓட negative direction. நம்ம எப்படி கூட நம்ம பார்க்கலாம். இது positive direction of x, negative direction of x. That is upward வந்து, if it is upward it will be negative, downward will be positive. Give sign of axis. Okay, give sign of position. So it means we have to give the sign. So sign in the one upward இருக்கும், downward இருக்கும். downward, ஏன்னா upward ஒரு சைனு downward இருக்கும் சைனு.
பொசிஷனுக்கு என்னன்னு பார்ப்போம். பொசிஷன் velocity and acceleration. Velocity, acceleration. See, இதில் நல்லா பாருங்க, இது வந்து x is equal to 0, t is equal to 0. at the highest பாயிண்டில் நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் கீழே தான் நம்மளுடைய எல்லா மோஷனும் இருக்குது. ஏன்னா பால் இங்கேருந்து போகிறப்ப ஹையஸ்ட் வரைக்கும் போகும் மேக்ஸிமம், அந்த பக்கம் போகாது. x is equal அப்போது அது ஹெச்மேக்ஸ்க்கு அந்த பக்கம் போகாது, ஏன்னா மேக்ஸிமம் ஹைட் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று மேலே போகும், கீழே வரும். ஸோ த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஸோ இட் இஸ் பொசிஷன், தட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். பொசிஷன் பாலை த்ரோ பண்ணோம்னா பொசிஷன் ஒன்று எங்கே வேணாலும் இருக்கலாம், அப் டு மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும். ஸோ பொசிஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ. ஜீரோ இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இட் இஸ் த்ரோன் வித் சம் வெலாசிட்டி. ஸோ பொசிஷன் இஸ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட், இட் இஸ் பாசிட்டிவ். வெலாசிட்டி இங்கேருந்து எப்படி த்ரோ பண்ணுறாங்க, அப்வர்டில். திஸ் இஸ் வெலாசிட்டி. downward motion is positive, upward motion is negative. So மேலே போகும்போது velocity will be, upward motion will be negative. ஏன்னா upward motion, any upward motion is negative. It means downward will be positive. Acceleration என்ன வருது? Acceleration is due to gravity, G. A downward motion, whether body upwardல போனாலும் சரி, downwardல போனாலும் சரி, gravitational acceleration is always downward, which is downward motion means positive. Now he is asking downward to be, find the maximum height na h max, throw பண்ண இடத்துலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் போகுது அதுதான். ஸோ maximum h max is equal to time, distance reached from the point of throw up to certain point, that is u square. Already நம்ம இதை டெரைவ் பண்ணியிருக்கோம், u square by g, which is equal to u is equal to 30. இதுக்கு நம்ம சைன் போட வேண்டிய தேவையில்லை, அப்படியே போட்டால் கூட சைன் போட்டோம்னா என்ன வரும், u velocity அப்போடுக்கு என்ன வருது, அப்போ u square by 2g, 30 into ஏன்னா சைன் போட்டு தான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். 2 into g எவ்வளோது அவங்க கொடுத்துருக்கேன், 10 meters per second. இது கேன்சல் ஆகிடும். This become 15 into 3 is equal to 45. இது ஹைட்டுங்கிறதுனால மீட்டர். Next, time to reach back the player's hand. That is total time taken. Total time taken is equal to time taken to ascend plus time taken to descend, which is equal to u by g plus u by g is equal to 2u by g. Time is always positive. So 2 into u into g. Okay. So 2 into ug. Maximum height taken. Another h max. H max is equal to upward direction negative time. Negative into negative square positive தான் வரும். Right? இங்கே time will always positive is equal to u by g. So 2 into u is equal to 30 meters per second divided by 10 is equal to 6 seconds.